நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேர்களே. கமிஷன் கொடுத்தா கழுத்தில் விழும் மாலை இந்த நிகழ்ச்சி யாருமே பார்க்கலாம் கூட 500 வாரத்தை தாண்டி மிக வெற்றிகரமாக போயின்னு இருக்கு. அதுக்கு பேராதரவாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் எங்கள் சித்தப்பா, சேனல் அதிகாரி எங்கள் மாமா மகேஷ் பூபதி, கேமராமேன் எங்கள் மச்சான் கஜேந்திரன், ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிறவரு எங்கள் சித்தப்பா பையன் சிவச்சந்திரன். இவங்கெல்லாம் நான் தண்ட சோறு சாப்பிட்டு ஊரை சுத்துறேன்னு இந்த நிகழ்ச்சி பண்ண சொல்லி சம்பளம் கொடுக்குறாங்க. நன்றி. இப்போ கமிஷன் கொடுத்தா கழுத்தில் விழும் மாலை நிகழ்ச்சியின் முதல் வரனை சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய நல்ல மனசுக்கு ஒரு அருமையான அழகான புருஷன் கிடைப்பாங்க. வணக்கம். ஆம்பளையா சார்? தலையை குளிச்சுட்டு தலையை தோட்டாம வந்துட்டு இருக்கீங்க. டவுல் வேணுமா? நோ, இது டெண்டுல்கர் ஸ்டைல். நோ, இங்க குதிரை ரேஸ் நடக்கல, கல்யாண ரேஸ் நடக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படியாப்பட்ட குதிரை வேணும்? ஐ மீன் எப்படியாப்பட்ட மனைவி வரணும் ஆசைப்படுறீங்க? சார், எனக்கு வர மனைவி எப்படி வேணா இருக்கலாம் சார். ஆனா அவளுக்கு 2-3 தங்கச்சி இருக்கணும் சார். இந்த மாமனார் சேச்சா இருக்கவே கூடாது. மாமியார் ரொம்ப சின்ன வயசு பொண்ணா இருக்கணும். எப்படி சார்? சின்ன வயசுன்னா மாமியாருக்கு ஒரு 13 வயசு இருந்தா போதுமா? என்ன சார் கிண்டலா? அப்போ நீ என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு ஏன் இத்தனை வருஷம் கல்யாணம் நடக்கல? இந்த வயசுல எது கல்யாணத்துக்கு நாய் மாதிரி அலையிற? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியாரையும் மச்சின்ச்சுக்கிட்டு என்னென்ன பிரச்சனை பண்ண போறன்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? சார், இது வெய்ய காலம் இல்லையா, கச்சன்னு இருக்கும். வெயில் எனக்கு ஒத்துக்காது, கருத்து போயிடுவேன். அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஓ ஐ சி. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வேலை சார் செஞ்சுட்டு இருந்தீங்க? கரெக்டா கேட்டீங்க சார். அப்போ மழை காலம் சார். ஒரு துளி மழை என் மேலே பட்டாலும் ஜுரம் வந்துடும் சார், ஜலதோஷம் பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஓ வெரி குட். நம்ம நாட்டில் மொத்தமே முக்கியமான சீசன் 2 சீசன் தான். வெயில் சீசன், மழை சீசன். இந்த 2 சீசனுமே நீ வேலைக்கு போகலன்னா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றின்னு இருக்கிற. இப்போ போர் அடிதுன்னு என்கிட்ட மொக்க போட வந்துருக்கிற. எப்படியோ உன்னை கட்டி போகிறவாச்சு நீ ஆச்சு. ஓகே சார், இந்த கமிஷன் கொடுத்தா கழுத்தில் விழும் மாலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அழகான மனைவி அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். பெயர் விஸ்வநாதன் என்கிற விச்சு. வயது 7 கழுதை வயது. படிப்பு தினத்தந்தி, குமுதம், ஆனந்த விகடன். வேலைக்கு போவதில் ஆர்வமில்லை. மாத வருமானம் எடுக்கும் பிச்சையை பொறுத்தது. குலம் மயிலாப்பூர் தெப்பக்குளம். ஏரி ஓரமாகவோ ஆறு ஓரமாகவோ இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை. இவர் விலங்கினத்தை சேர்ந்தவர். இதே இனத்தில் சேர்ந்த பெண்ணோ அல்லது விலங்கை போன்ற உருவம் கொண்ட பெண்ணோ தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம் சார். உங்களுக்கு வரப்போற மனைவி எப்படியாப்பட்ட மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார், எனக்கு வரப்போற மனைவி குத்து விளக்காட்டம் இருக்கணும். குத்து விளக்கு மாதிரி. இந்தாங்க, இது அக்கா குத்து விளக்கு, இது தங்கச்சி குத்து விளக்கு. இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கிங்க. என்ன சார், இது கூட எப்படி சார்? பின் என்னடா, பொண்ணு எப்படி வேணும் கேட்டா குத்து விளக்கு மாதிரி இருக்கணும், அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கணும்ன்றீங்க. எவனாவது சிவப்பு விளக்கு மாதிரி கேக்குறீங்களா? ஒழுங்கா மாப்பிள்ளையா லட்சணமா பொண்ணு எப்படி வேணும் கேளு. சார், எனக்கு வர மனைவிக்கு பாடி ஆட தெரியணும். அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் தங்கச்ச பொண்ணு பார்க்கலாம். ஏன்னா அவ தான் பாடினே டான்ஸ் ஆடுவா. சார், எனக்கு இந்த அயல் நாட்டு பொண்ணெல்லாம் வேணாம், தமிழ்நாட்டு பொண்ணே போதும். ஆனா சார், எனக்கு வரப்போற மனைவிக்கு நல்லா ஓட தெரியணும். எங்க பக்கத்து வீட்டுக்காரனை இழுத்துன்னு ஓட தெரியணுமா? சார், அது இல்ல சார், நல்லா ஓடி ஆடி வேலை செய்ய தெரிஞ்சுக்கணும். சார், எனக்கு வரப்போற மனைவி மூக்கு முழியுமா வாட்ட சாட்டமா இருக்கணும். எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசணும். சார், நீ கேக்குற பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற மாதிரி தெரியலையா? வேற எதுக்கும் கேக்குற மாதிரி இருக்குது. சார், இல்ல சார், முதல்ல என் கண்டிஷன் எல்லாம் கேளுங்க. ஏன் சார், நீங்க என்ன ஓடி தெரிஞ்ச பழைய அசோக் லைலாண்ட் பஸ்ஸா? உங்க கண்டிஷன் எல்லாம் கேட்கறதுக்கு காரணத்தை சொல்லுங்க சார். சார், என் மனைவிக்கு பல்வரிச பச்சரிசி மாதிரி இருக்கணும், இடுப்பு அட்டுப்பு மாதிரி இருக்கணும். இப்போ நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறியா இல்ல ரோடு ஓரத்துல பிரியாணி கடை போட போறியா? சார், எனக்கு ரொம்ப பெரிய குடும்பம் சார், எல்லாரையும் அவ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். ஏன் மிஸ்டர், பெரிய குடும்பம்னு சொல்றீங்க, ஆனா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, வேற யாரும் உங்க ஃபேமிலியில வரலையா? கூட்டிட்டு வரலாம் தான் சார் நினைச்சேன். ஆனா என் முதல் மனைவியை கூட்டு வந்தா 2வது மனைவி சண்டை போடுவா, 2வது மனைவியை கூட்டின்னு வந்தா 3வது மனைவி சண்டை போடுவா. 3க்கும் 3 பசங்க சார். அத்தனை கும்பலை கூட்டிட்டு வந்தா அசிங்கமா இருக்காது? ஓ, உனக்கு அசிங்கத்துக்கு வேற அர்த்தம் தெரியுமா? 3 கல்யாணம் பண்ணி காரி துப்பி 4வது கல்யாணத்துக்கு மானம் கெட்டு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்க. உனக்கு என்னடா அசிங்கம்? ஏன் நாங்கெல்லாம் 4வது கல்யாணம் பண்ண கூடாதா? தாராளமா பண்ணலாமே. நீ பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் இல்ல, உனக்கு இருக்க பேருக்கும் புகழுக்கும் 5 கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். 5க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா சார்? வேணா ஐஸ்வர்யா ராயை கேட்டு பாருங்களேன். ஓ, தாராளமா கேட்டு பார்க்கலாம் சார். நீங்க இங்க வந்து இந்த நக்கல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான பொண்ணு கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
பெயர் சங்கர் சலீம் சைமன். வயது 1 மாசம். முதல் மனைவியின் குழந்தைக்கு. படிப்பு பலான புத்தகம் மட்டும். தொழில் பிக் பாக்கெட். வருமானம் அடிக்கிற பரிசை பொறுத்தது. இந்த கேடிக்கு 3 மனைவி இருக்கிறதுனால 4வது மனைவியா வர ஆசைப்படுறவங்க இவரை தொடர்பு கொள்ளலாம். கமிஷன் கொடுத்தா கழுத்தில் விழும் மாலை நிகழ்ச்சியின் அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஏன் சார் வயசான காலத்துல ஏன் சார் இடைஞ்சல இங்க நிக்கிறீங்க? அங்க போயிட்டு அவங்கள இங்க அனுப்புங்க. இப்படி வாமா. வாங்க. உங்க பேர் என்ன மேடம்? பச்சைக்கிளி. பேருக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் காம்பினேஷனா இருக்குது. வணக்கம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படியாப்பட்ட மருமகன் வரணும்னு ஆசைப்படுறீங்க? எங்க வீட்டுக்கு வர மருமகனா இருக்கக்கூடாது, மகனா இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மருமகன் உங்களுக்கு மகன் ஆயிட்டா அப்புறம் இந்த பொண்ணும் அந்த பையனும் அண்ணன் தங்கச்சி ஆயிடுவாங்க. பரவாயில்லையா? மகன் இல்லாத குறைய மருமகன் வந்து தீர்க்கணும்னு சொல்றேன். மருமகன் வந்து மகன் இல்லாத குறையை தீர்த்துட்டா உங்க பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்ற குறைய யார் தீர்ப்பா? ஏன் சார் இப்படி உல்டாவா டயலாக் பேசி உயிரை வாங்குறீங்க? மேடம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படியாப்பட்ட புருஷன் வேணும்? இப்ப நான் என்ன சொன்னேன்னு இந்த வருஷம் உரசுறீங்க சார். என் பொண்ணு கொஞ்சம் கூச்ச சுபாவம். என்னது கூச்ச சுபாவமா? பல கோடி ஜனங்க பாக்குறாங்கன்ற பயமே இல்லாம இந்த வருஷம் வருஷது இவங்களுக்கு கூச்ச சுபாவமா? சரி பச்சைக்கிளி, நீ சொல்லுமா, உனக்கு எப்படியாப்பட்ட கணவன் வரணும்? வேஸ்டியே கட்டக்கூடாது. என்ன சொல்ற? இல்ல சார், நான் மாடர்ன் பொண்ணு. எனக்கு வரப்போற புருஷன் ஜீன்ஸ் டிஷர்ட்னு இப்படி மாடர்னா இருக்கணும். அதுவும் இல்லாம எல்லா விதத்திலயும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவரா இருக்கணும் சார். ஏமா அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு நீ என்ன 1.5 இன்ச் போல்டா இல்ல வரப்போற புருஷன் 12-13 ஸ்பேனரா? நான் அப்படி சொல்லல சார். நான் மாடர்ன் பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நைட் எல்லாம் டிஸ்கோ போவேன், காலையில இயர்லி மார்னிங் ஜாகிங் போவேன், அப்புறம் ஷாப்பிங் போவேன். இப்படி போயிட்டே இருப்பேன் சார். அப்போ வீட்ல அடங்கவே மாட்டேன். ஆமா, முதல்ல ட்ரெஸ்ல அடங்கினா தானே. ஏமா இதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற? உங்க வீட்ல இருந்துட்டு ஊரை சுத்தலாமே. சுத்தலாம். பேக்கெட் பண்ணி குடுப்பியா? நல்ல கதையா இருக்குதே. நான் ஏன் கொடுக்கணும்? நீ யாரை பார்த்தாலும் பேக்கெட் பண்ணி கேப்பியா? சார் எனக்கு பெர்மனன்ட் ஜாப்ல இருக்க கவர்மெண்ட் ஆபீசர் தான் மாப்பிளையா வரணும். கமிஷன் கொடுத்தா கழுத்தில் விழும் மாலை நிகழ்ச்சியில இந்த கொஸ்டின் வரலையேன்னு காத்துன்னு இருந்தேன். ஏமா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க தான் அரிசி பருப்பு வாங்கி வந்து போடுறாங்களா? பிரைவேட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சத்தையும் குப்பையும் போட்டுட்டு நோட்டுக்கு பதிலா வெத்துக்காயமா வாங்கி வந்து தராங்க. இப்படி எல்லா பொண்ணுங்களுமே கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னா எங்களை மாதிரி பிரைவேட்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் யார் தான் கல்யாணம் பண்ணிப்பா? சார் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் அப்பப்போ லோன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், கடைசி வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும். மத்ததெல்லாம் கிடைக்குமா? ஓ, இதெல்லாம் உன் ஐடியா தானா? பொண்ணுங்க ஒத்து வந்தா கூட இந்த அப்பனோட அல்சாட்டியை தாங்க முடியல. நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பார்த்து பிடிக்கிறது. கல்யாணம் ஆன முதல் மாசத்திலேயே அவனை லோன் போட சொல்லி 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன 150 ரூபா வாங்க வச்சு ரோட்ல பைத்தியக்காரன அலைய விடுறது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ எதை பத்தியும் கவலைப்பட மாட்ட. இல்லனா இப்படி ஒரு பொண்ணு கூட்டு சுத்துவியா? இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்சது இவருக்கு எப்ப தெரிஞ்சது? இந்த நிகழ்ச்சியில என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் நீங்க நடத்துற வேற ஏதாவது நிகழ்ச்சியில என் பொண்ணுக்கு கம்பேரிங் சான்ஸ் கொடுத்தா அவங்க எல்லாம் மாட்டுமே. சாரி சார், உங்க பொண்ணு பாக்குறதுக்கு சும்மா லகான் கோழி மாதிரி சூப்பரா இருக்குது. எங்க நிகழ்ச்சியெல்லாம் இது மாதிரி சூப்பர் ஃபிகருக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. வயசான சப்ப ஃபிகருங்களா கூப்பிட்டு காம்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்ப எங்க பாட்டி அழைச்சிட்டு வரேன். அவங்களோட கூட்டுவாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களும் விட மாட்டேன்றானுங்க. சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான புருஷன் உங்களுக்கு இழுச்ச வாயினா மாட்டுவான். அவங்ககிட்ட காசை பிடிங்க, உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பெயர் பச்சைக்கிளி. வயது ரெட்டை ஜடை வயசு. படிப்பு படிக்காத மேதை. மாத வருமானம் வரவு 8 செலவு 10. ஜாதி பெரிய கவுண்டர் பொண்ணு. இந்த பச்சைக்கிளியை தூக்கிட்டு போறவங்க காட்டு பூனையா இருந்தாலும் பரவாயில்ல, கிழட்டு பூனையா இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்தபட்ச மாத வருமானம் 50,000க்கு மேல சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும். வணக்கம் நேர்களே. கமிஷன் கொடுத்தா கழுத்தில் விழும் மாலை நிகழ்ச்சியின் விவாதம் இன்று தொடங்குகிறது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு சாதாரண தலைப்பே அல்ல. இன்று நாட்டிற்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. கல்யாண வீட்டில் செருப்பு திருடுவது சரியா அல்லது கல்யாண வீட்டில் மொய் வைக்காமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்டு விட்டு ஓடுவது சரியா என்ற தலைப்பு. அதில் செருப்பு திருடுவதுதான் சரி என்று வாதாட புலியூரிலிருந்து கவிஞர் புலுவாண்டி அவர்களும் பீகாரிலிருந்து கவிஞர் பீலாகிருஷ்ணன் அவர்களும் வந்துள்ளனர். அதே போல் கல்யாண வீட்டில் மொழி வைக்காமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்டு விட்டு ஓடுவதுதான் சரி என்று வாதாட திரு வாயுதார் உலகநாதன் அவர்களும் திரு கவிஞர் ஜபுர் ஜெகநாதன் அவர்களும் வந்துள்ளனர். முதலில் செருப்பணியில் இருந்து திரு கவிஞர் புலுவாண்டி அவர்களை அழைக்கிறோம். நடுவர் அவர்களே வணக்கம். நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம்யா. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வெயிலிலே செருப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? கரடுமுரடான பாதையிலே செருப்பு இல்லாமல் போக முடியுமா? செருப்பு இல்லாமல் வாழ்வது ஒரு வாழ்வா, செருப்பு இல்லாமல் சாவது ஒரு சாவா? இவ்வளவு தத்துவம் பேசுற நீ காசு கொடுத்து செருப்பு வாங்கி போடணும். கல்யாண வீட்டுல செருப்பு திருடக்கூடாது. நடுவர் அவர்களே ஒரு கவிதை சொல்கின்றேன். கத்திரிக்காய் சாம்பாருக்கு வேணும் பருப்பு, காஜா பீடி வலிக்க வேணும் நெருப்பு.
கத்திரிக்காய் சாம்பாருக்கு வேணும் பருப்பு, காஜா பீடி வலிக்க வேணும் நெருப்பு, காட்டினிலே கண்ட நேரம் சுத்தினா பிடிக்கும் கருப்பு, காலுக்கு பாதுகாப்பா இருக்க போட வேணும் செருப்பு, காலுக்கு பாதுகாப்பா போட வேணும் செருப்பு. இத தெரியாம இருக்கு எதிரே நீரை பார்த்தால் எனக்கு வருகிறது சிரிப்பு. இதெல்லாம் ஒரு கவிதைன்னு வந்து சொல்றிய, உன் மேல எங்களுக்கு வருது பாரு வெறுப்பு. நடுவர் அவர்களே, செருப்பை கல்யாண வீட்டில் மட்டும்தான் திருட முடியுமா? கோயிலில் திருடலாம், கூட்டத்தில் கூட திருடலாம். ஆனால் கல்யாண வீட்டில் கிடைக்கும் வடை பாயாசத்தோடு சாப்பாடு வேறு எங்காவது கிடைக்குமா? நடுவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தவன் செருப்பை திருடி போட்டால் காலை கடிக்கும் தெரியுமா? கடிக்கிற செருப்பை கைட்டினா உன்னை அடிக்கும், அது தெரியுமா? நேரத்தை கடத்தாம ஒழுங்கா பேசு. நடுவர் அவர்களே, ஒரு கவிதை இருக்கிறது. வெண்ணெயை உருக்கினால் கிடைப்பது நெய்யே, அடுத்தவன் பொண்டாட்டி மேல வைக்க கூடாது கை. சரக்குக்கு சரியான சைடிஷ் ஊறுகாயி, சரக்குக்கு சரியான சைடிஷ் ஊறுகாயி, ரம்ஜான் வந்தா நமக்கு பிரியாணி கொடுப்பது காதர் பாய். இப்படி இருக்க கல்யாண வீட்டில் சாப்பிட்டதும் வைக்க வேண்டுமா மொய்? இவன் வாயில ஒண்ணு வெய்யே, வாய திறந்தா வரதெல்லாம் பொய். நடுவர் அவர்களே, செருப்பு என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வந்து விட்டது. பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் எனக்கும் புனிதமான அந்தரங்க உறவு ஏற்பட்டுச்சு. இந்த நட்புக்கு பாலமாக அமைந்ததே இந்த செருப்பு தான். எப்படின்னு கேக்குறீங்களா நடுவர் அவர்களே? ஆண்டி வீட்டு வாசல்ல அங்கிளோடைய செருப்பு இருந்தா நான் உள்ள போக மாட்டேன். அங்கிளோடைய செருப்பு இல்லைனாக்கா நான் உள்ள போயிடுவேன். ஒரு நாள் அங்கிளோடைய செருப்பு இல்லை, நான் உள்ள போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து அங்கிள் செருப்பை போட்டுன்னு பாத்ரூம் போயிட்டாரு. அப்ப நாங்க சின்னஞ்சிறுசுங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். அப்பதான் எங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. எப்படி இருக்குது எங்க செருப்புடைய ஒரு சின்ன கதை. சூப்பர் கதையாச்சு இது. உனக்கே அரை கிழமை வயசாகுது, நீ ஆன்டின்னு சொல்றேன்னா எப்படி அது வயசாகி சாவ போற கிழவியா தான் இருக்கணும். அந்த கிழவிக்கு உனக்கு ஏற்பட்டது ஒரு மட்டமான உறவு, அதுக்கு பாலம் வந்து செருப்பு. இதெல்லாம் ஒரு கதைன்னு வந்து இத்தனை பேர் முன்னாடி சொல்றிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இங்க என்ன பட்டிமன்றம் நடத்துருமா இல்ல வேற ஏதாவது நடத்துருமா? உன்னை வர ஆத்திரத்துக்கு. கோவப்படாதீங்க நடுவர் அவர்களே, நாடு போற போக்க பார்த்தா பிச்சுக்கிட்டு போயிரும் போல இருக்கு. இப்படிதான் ஒரு முறை கான்ட்ராக்டர் டிக்கெட் எடுக்க சொன்னார். பஸ்ஸில் ஃபுல் மப்புல இருந்தவன் பின்னாடி கண்ணாடி போட்ட மாமா இருப்பாரு, அவர் எடுப்பாருன்னா. அவரை போய் கேட்டா, நான் பின்னாடி கண்ணாடி போட்டு உக்காந்துருக்கேன், முன்னாடியில கண்ணாடி போட்டு உக்காந்துருக்கேன். யாரா நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற? நீ கவிஞனே கிடையாது. சேர் காலியா இருக்குதுன்னு ஸ்டேஜில் ஏறி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கிறியா? நீ மட்டும் இல்லடா, இந்த பட்டிமன்றத்துல நிறைய பேர் இப்படிதான் பழைய ஆனந்த விகடன் குமுதம் புக்கில் வந்த ஜோக்கெல்லாம் எழுதின்னு வந்துருது. இன்னவோ அவனுங்க வீட்டே நடந்த மாதிரி இதை என் பொண்டாட்டி சொன்னா, இதை என் குழந்தை சொன்னா சொல்லி சம்பந்தமே இல்லாம மொக்க போறது. உங்களை விட்டா பேசினே இருப்பீங்க. இப்ப நான் தீர்ப்பு சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கய்யா. ஏமா ஆள் ஆளுக்கு தீர்ப்பு சொல்ல நான் நாட்டாம இல்லம்மா, இந்த பட்டிமன்றத்துல நடுவர். சரி, உன் பிரச்சனை சொல்லுமா. எவனோ என் செருப்பை திருடிட்டான்யா, திருடிட்டான். நான் வேணா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தரேன் நடுவர் அவர்களே. ஏய் கம்முன்னு உட்கார். இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? செருப்பை காணுச்சு, அதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம வாழ்க்கை தரேன்ற. நீ மட்டும் இல்ல, நிறைய பேர் இப்படிதான். ஒரு பொண்ணு ஸ்டேஜ் ஏறி அழுதா போதும்பா, வாசல் நின்று நான் வாழ்க்கை தரேன் வாழ்க்கை தரேன்றது. சரி, தீர்ப்பை சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆடி மாசம் வருது, அம்மன் கோயில பட்டிமன்றம் போட வேணாமா? தீபாவளி பொங்கல்லாம் வேற வருது, அதுக்கு வேற பட்டிமன்றம் போட வேணாவா? இப்படி வளவளன்னு பேசினா இப்படி என்ன வாங்குது? ஏய் நில்லுங்கப்பா நில்லுங்க. பாத்தியா, நான் சொல்ற தீர்ப்பு கூட கேட்காம போறானுங்க. மாப்பிள்ளைக்கு ரிசப்ஷன்ல போடுவாங்களே சிவப்பு சேரு, அதை போட்டு இவங்க 4 பேரை உட்கார வச்சுட்டா போதும், விட மாட்டானுங்களே. பிரதமர் வாஜ்பாய் கூட இவ்வளவு பிஸியா இருக்க மாட்டாரு, இவனுங்க எல்லா நாளும் பிஸியா இருக்கிறானுங்க.